மித்ரா, சந்தோஷமா இந்த ரிசப்ஷனை அட்டன் பண்ணிக்கோ. ஏன்னா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஏன் கூட தான் நடக்க போகுது. அத நீ இல்ல வேற யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆதி அண்ணனும் பாரதி அண்ணியும் சேர்ந்து வாழ்றதா சரி. இந்த ஜென்மத்துல நானும் நீயும் தான் புருஷன் பொண்டாட்டி மித்ரா. ஆனந்த், are you all right? I'm okay now. ஆதித்யா, தமிழ், நீங்க 2 பேரும் நான் மித்ரா கூட இப்படி மேடையில நிக்கிறத பார்த்து மனசு கஷ்டப்படுறீங்கன்னு அப்பாவா என்னால உணர முடியுது. இது எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். கவலையே படாதீங்க. ஆனந்த், இல்ல நீ பாரதி எங்கேயாவது பாத்தியா? இல்லண்ணா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரொம்ப நேரமா உங்களை காணோம், அதான் கேட்டேன். இல்ல தெரியலண்ணா, என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி. இந்த பாரதி வேற எங்க போனான்னு தெரியல. குழந்தைங்க 2 பேரும் ஆதி மித்ராவோட கல்யாண மேடையில நிக்கிறத பாத்துட்டு வருத்தப்பட்டு உக்காந்துருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. பாரதி இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறான்னு தெரியல. கடவுளே, நீதான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அப்பா இல்லாம இருக்கிற குழந்தைங்க ஆதி பாரதியோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நல்லது நடக்கணும். கடவுளே. அக்கா, அப்பாக்கு இந்த கல்யாணம் நடக்காதுல. அப்பா, ஆதித்யா கேட்டப்போ கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ப்பா. இப்ப எனக்கு பயமா இருக்குப்பா. எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. நீங்க, நான், அம்மா, தம்பி எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்பா. எங்க போனாங்க? சுதாகர், ஆதியோட சித்தி சித்தப்பா 2 பேரையுமே காணுமேப்பா.